குளிப்பாட்டுவோவனே, நீ தண்ணீரை கொண்டு வந்து வைத்திருக்கிறாய். என்னுடைய உடம்பு புல்லுடம்பு, நீ கொண்டு வந்து வைத்திருக்கும் இந்த தண்ணீர் என்னுடைய உடம்பு தாங்காது. அந்த தண்ணீர் சுடுகிறது, கொஞ்சம் ஆற்றிக்கொள். ஐஸ் தண்ணியை போட்டு ஊத்தினாலே என் உடம்பு தாங்காது. நல்லா சுடு தண்ணியையும் போட்டு என்ன குளிப்பாட்டாலே என் உடம்பு தாங்காது. சூடும் இல்லாமல் கடும் குளிரும் இல்லாமல் நடுப்பட்ட சாதாரண தண்ணீரை என்னுடைய உடம்பிலே மெதுவாக ஊற்றி என்னுடைய உடம்பை இறுக்கமாக தேய்த்து விடாதே. உயிரோடு இருக்கும் பொழுது என் உடம்பை தேய்க்கிற மாதிரி நான் மௌத்தாகிட்டேன் என்று அப்படி தேய்க்காது. இது கத்துகிறது. அந்த சத்தம் ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் தவிர எல்லா படைப்பினங்களுக்கும் கேட்கிறது. நம்ம வீட்டுல ஒரு பூனை இருந்தா அந்த பூனைக்கும் கேட்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எல்லா மிருகங்களும் கேட்கிறது, எல்லா உயிரினங்களும் கேட்கிறது. பிறகு இந்த மனிதனை குளிப்பாட்டி விட்டு கஃனிட தொடங்கும் பொழுது இந்த மையத்தை சொல்லுகிறது, கஃனிடுவதற்காக என்னை கொஞ்சம் தூக்குவீர்கள், கவனமாக என்னை தூக்குங்கள். என்னை கண்டவோடு என்னை புலங்காதீர்கள், கண்டவோடு என்னை புரட்டாதீர்கள். ஏற்கனவே வருத்தத்தில் நொந்து போயிருக்கிறேன், என்னை கவனமாக மிருதுவாக கண்ணியமாக நடத்துங்கள் என்று கெஞ்சி கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். அதனாலதான் குளிப்பாற்ற நேரமும் குடும்பத்தில் உள்ளவங்க அந்த இடத்துல இருக்கணும். குடும்பத்தில்